Hi everyone. இன்னைக்கு நம்ம சேனலில் Brother 2541 மாடலோட Cartridge டோனர் வந்து எப்படி ரீஃபில் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பிரிண்டர்லேருந்து கேட்ரேஜ் கழட்டிட்டேன். எனக்கு ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவரும் ஒரு சின்ன மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவரும் தேவை. ஸோ ப்ளஸ் ஒரு பாட்டில் கேட்ரேஜ், ஸோ ஒரு சின்ன நாப் ஒன்று வச்சுருக்கேன், அந்த இதுக்குள்ளே ஹோலுக்குள்ளே கரெக்டாக ஊற்றுற மாதிரி. ப்ளஸ் என் கையில் பவுட்ரு ஓட்டக்கூடாது அப்படின்றதுக்காண்டி க்ளவுஸ் ஒன்று வச்சுருக்கேன். க்ளவுஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், பட் சேஃப்டி பர்பஸ்க்காண்டி நம்ம அதை வந்து நம்ம இப்போ காட்டுறோம், அவ்வளோதான். Brother 2541. ஸோ இது வந்து மல்டி பர்பஸ் பிரிண்டர், ஸ்கேனர், ஜெராக்ஸ் ஒரு ஸ்கேனர் நம்ம ஏடிஎஃப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாடலில் நெட்வொர்க், வயர்டு நெட்வொர்க், வயர்லெஸ் நெட்வொர்க், யூஎஸ்பி, இது மூணுமே அந்த ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம எப்படி ரீஃபில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் அந்த இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து லெஃப்ட் சைடில் வந்து புள்ளி எல்லாமே இருக்கும், வீல் புள்ளிஸ் எல்லாமே இருக்கும். அந்த பக்கம் வந்துட்டு 2 ஸ்க்ரூவை கழட்டிங்கன்னா மேலேப்பில் இருக்கிற வந்து அந்த கவர், பிளாஸ்டிக் கவரோடு இருக்கிறத அதை நம்ம கழட்டிடலாம். ஸோ கழட்டிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற வீல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ஒரு சின்ன நாட்ச் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நாட்சை ஓப்பன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து பவுடரை உள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரப்பர் ரோலரையோ, பிளேடையோ, மேக்னெட் ரோலர் இந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கழட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. டோல்லியோ பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இது கழட்டிட்டேன். ஸோ என்னோடய வீலை கழட்டினதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாக் கலரில் கேப் மாதிரி இருக்குது. அந்த கேப்பை வந்து சுற்றி லாக்ஸ் இருக்கும். அந்த லாக்ஸை ஒரு மைனஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக நம்பி விட்டுட்டு அப்படியே கையில் பிடிச்சி எடுத்திங்கன்னா உடனே அந்த கேப்பை வந்து கழண்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம கேப்பை கழட்டியாச்சு. அந்த ஹோலுக்குள்ளே இங்கே பவுடருக்குள்ளே ஊற்றணும். ஸோ என்னோடய பவுட்ரு பேக்கெட்டை ஸோ இங்கு சிந்தக்கூடாது, ஏன்னா அதில் ஹோல் வந்து சின்ன ஹோலாக இருக்கும். ஸோ இங்கு சிந்தக்கூடாதுன்றக்காண்டி நான் இந்த க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த கவரை. ஸோ அப்படியே பின்னாடி லைட்டாக நீங்கள் கையை வச்சு லைட்டாக அந்த பாட்டிலை புஷ் பண்ணிங்கன்னா இங்கு கொஞ்சம் உள்ளே சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்கும். நமக்கே அந்த ஃபீல் வந்து நல்லா தெரியும். ஓகே, ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஃபுல் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு இங்க் எல்லாமே ஃபுல்லாக ஆகிடுச்சு. என்னோடய பாட்டில் எம்டி ஆகிடுச்சு. இப்போ திரும்ப அதே நாட்ச்சு, அந்த நாட்ச்சை சுற்றி லாக் இருக்கும். ஸோ அந்த லாக்கை கேர்ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிடுங்க. லாக் இல்லைனா அந்த லாக் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா திரும்ப நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த லாக் நல்லா பார்த்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. க்ளோசிங் வந்து ஃபினிஷிங் எல்லாமே தான், உங்களுக்கு இங்க் வந்து வெளியே வராது, அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் அந்த பிரிண்டிங் எல்லாத்துலேயுமே. ஓகே, இப்போ என்னோடய லாக் எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து என்னோடய புள்ளிஸ், என்னோடய வீல்ஸ், அதை சுற்றி இந்த என்னென்ன அசரிஸ் இருந்துச்சோ அதை எத்தனை வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸ்ப்ரிங்ஸு, ஸோ அதோட கேஸ் கவர் போட்டு அதுக்கு 2 ஸ்க்ரூஸ் இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூவை யூஸ் பண்ணி நான் அதை க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, என்னோடய ரீஃபில்லிங் முடிஞ்சு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ரீஃபில்லிங் த Brother 2541 DW மாடல். ரொம்ப சிம்பிளஸ்ட் வே டு ரீஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாடலுக்கு. தேங்க்ஸ் மை டியர் வியூவர்ஸ், தேங்க்ஸ் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.